ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆர் இஸ்டம் குக்கிங். இது இன்றைக்கி தேர்ஸ்டே எடுத்த மினி விலாக் தான். அதாவது இன்றைக்கி எடுத்த லஞ்ச் மினி விலாக் தான். இதில் வந்து தக்காளி பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பல்லாரியும் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்தேன். எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி கருகு, கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்தல் தாளித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வந்து 6-7 போல் நான் வந்து தக்காளி எடுத்திருந்தேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டு நம்ம ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதோட நம்ம மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தேன் சிறுபருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சிறுபருப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒரு எப்படியும் வந்து ஒரு 50 கிராமுக்கு மேலேயே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளியை ஆட் பண்ணுற வீடியோவை வந்து எடுக்கலை, ஏன்னா வந்து ஃபோன் ஹேங் ஆகிடுச்சின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் சிம்மில் வைக்கணும். சிறுபருப்பும் பூ போல் சூப்பராக வெந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சைட்லையும் வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிட்டேன். பையனுக்கு லஞ்சுக்கு இது தான் கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் எங்களுக்கு வந்து எக்கு புடலங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு எப்பயும் போல் கடுகு தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். மிளகாத்தூள் இதில் போல் ஜீரகம் போட்டுட்டு புடலங்காய் பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து மூடி வச்சு பாயில் பண்ண விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, உப்பு சேர்க்க வேண்டாம், ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் சால்ட் எப்போவுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கிளறி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் லாஸ்ட்டாக போட்டு எடுத்தோம்னா சூப்பரான புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். நேற்றுள்ள ரசம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நேற்றுள்ள வீடியோ வந்து போட்டிருக்கவே மாட்டேன், ஏன்னா நேற்று லைவ் வந்தேன்னா அதுலேயே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் லைவ் பார்க்கணும். ரசம் எடுக்கிற வீடியோ வந்து லைவில் இருக்காது, அது நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்து நாங்கள் நேற்றுள்ள ரசம், புடலங்காய் பொரியல், தக்காளி பருப்பு கூட்டு, அப்புறம் மேங்கோ இன்னையோடு முடிஞ்சிச்சு. வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய் தோஸ்து.